தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சிப்காட்டில் இருக்கிற ஜெயின் மெட்டல்ஸ்ன்ற கம்பெனியில் இன்னைக்கு ஒரு விபத்து நடந்திருக்குது. அதில் ஒருத்தர் வந்து இப்போ ரொம்ப மோசமான நிலையில் இறந்துருக்கிறாரு. அந்த இது வெடித்து அதுக்கப்புறம் வந்து இந்த மருத்துவமனையில் வெங்கடேஸ்வரம் மருத்துவமனையில் ஒரு 4 பேர் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் கன்னிபுத்தூர் என்ற ஊர் வந்து இதே மாதிரி அம்மோனியா வாயு கசிவால் வந்து 18 பேருக்கு மேலே இறந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இன்னும் சிகிச்சையில் இருக்கிறாங்க. அப்போது நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இந்த அரசுக்கு நம்ம வலியுறுத்தணும். என்னென்னா, தமிழ்நாடு முழுதும் இருக்கின்ற வடமாநில தொழிலாளர்கள் அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற முதலாளிகள்கிட்ட ஒரு விலங்குகளைப் போல மனிதர்களாக அவங்க வந்து இன்னும் பாதிக்கப்படலை. ஒரு விலங்குகளைப் போல மோசமான ஒரு அடிமைகளாக இங்கே அவங்க கொண்டு வராங்க. அவங்கள கொண்டு வர ஏஜென்சி, அவங்களுடைய உழைப்பை சுரண்டுகின்ற முதலாளிகள், அதில் வயசு வித்தியாசம் கிடையாது. அதில் இருக்கிற குழந்தை தொழிலாளர்கள், பெண்கள் எல்லாருமே பல விதமான சுரண்டல்களுக்கு ஆளாகப்படுறாங்க. எந்த பாதுகாப்பும் இல்லாமல் ஒரு இயந்திரத்தை போலவே அவங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து அவங்க வஞ்சிக்கப்படுறாங்க. அப்படின்றதுக்கான அக்கறை கடந்த அரசுக்கும் இல்லை, இந்த அரசுக்கும் இல்லைன்றது நினைக்கும் போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஏன்னா கன்னிபுத்தூர் நிகழ்ச்சியிலேயே வந்து கும்மிடிப்பூண்டி சிப்காட் முழுதும் இருக்கின்ற எல்லா தொழிற்சாலைகளிலும் இருக்கிற வட இந்தியர்கள் இருக்கிற ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், அவர்களுடைய வயது, அவர்கள் என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க, என்ன மாதிரியான பாதுகாப்போடு இருக்கிறாங்க, என்ன மாதிரியான தொழிலாளர்கள் உரிமைகளோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான மனித உரிமையின் அடிப்படையில் அவங்க மதிக்கப்படுறாங்க, மருத்துவ வசதிகள் இருக்குது, பாதுகாப்புகள் இருக்குது, அவங்களுடைய சம்பளங்கள் என்ன, இதை பற்றியான அவங்க குடியிருக்கிற பகுதிகளில் இருக்கிற ஆரோக்கியங்கள், இதை பற்றியான எந்த பரிசோதனையும் ஆய்வும் வந்து இந்த அரசுகிட்ட இல்லைன்றது தான் காரணம். ஏன்னா இந்த மக்களை, இந்த தொழிலாளர்களை எப்படினாலும் நம்ம பயன்படுத்தலாம். அவங்களுடைய மரணம் என்பது அது எந்த விதத்திலையும் மனிதத்தை பாதிக்காது. அது வந்து ஒரு இயந்திரத்தில் ஏற்படுற ஒரு சிதைவு மாதிரி இந்த மனிதர்களை நினைக்கிறது வந்து மனிதாபிமானத்துக்கு எதிரானது. தொழிலாளர்களையும் தாண்டி நம்ம நாட்டுக்கு பிழைக்க வருகின்ற அண்டை மாநிலத்தவரை நாம் ரொம்ப சகோதரத்துவத்தோடு பாதுகாக்க வேண்டிய கடமை மனித நேயம் உள்ள அனைவருக்கும் இருக்கிறது. கடந்த ஆண்டு சமூக நீதி பேசுது. வெறும் சமூக நீதி என்பது தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கின்ற மனிதர்களோடு தொடர்புடைய தான் சமூக நீதி. ஆனால் சமூக நீதி பேசின திமுக அரசு தொழிலாளர்களிடம் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டது என்பதனுடைய மிச்ச சொச்சம் தான் இந்த ஆட்சியில் அது நீடிக்குது. தொழிலாளர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. வட இந்திய தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, நம்ம ஊரில் இருக்கிற உள்ளூர் தொழிலாளர்களுக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை என்பதை எல்லா அரசுகளும் நிரூபிக்கிறதுல வந்து கொஞ்சபட்சம் சலிச்சுதல் என்றதை இன்னைக்கு நடந்த இந்த சம்பவம் வந்து காட்டுது. வட இந்திய தொழிலாளர்களை பாதுகாக்கணும். இனிமேலாவது எல்லா கம்பெனிஸ்குள்ள எவ்வளவு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு வரையறுக்கப்பட்டிருக்குதுன்றதை பற்றி அரசு வந்து ரொம்ப தீவிரமா கண்காணிக்கணும்னு கேட்டுக்கிறேன்.